பிக் பாஸ் தமிழ்ல 4 அதிரடியான ரூல்ஸ் வரப்போகுது. மாஸ் எலிமினேஷன், வீக்லி எலிமினேஷன், லைவ் ஓட்டிங் பவர், சீக்ரெட் ரூம் வார்ன்ற மாதிரி 4 விஷயங்களை பத்தி நம்ம போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து ரூமரா இருக்கும், நடைமுறைக்கெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. இல்ல, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம், அதை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தமிழ் நடக்கல. இன்னொரு லாங்குவேஜ் பிக் பாஸ்ல இப்ப ஆல்ரெடி அது எக்ஸிக்யூட் ஆயிட்டு தீவிரமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து தமிழ் பிக் பாஸ்ல இந்த ஒரு விஷயம் எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 2 விஷயங்கள் தோணுது. அந்த 2 விஷயங்கள் என்னென்ன, ஸோ அதர் லாங்குவேஜஸ் பிக் பாஸ்ல என்ன மாதிரிலாம் எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதெல்லாம் தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி டீட்டெயிலான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து நீங்க போற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒரு விதமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான இதுவா இருக்கும். தயவு செய்து அந்த லைக்கை மட்டும் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி வீக்லி எலிமினேஷன், மாஸ் எலிமினேஷன், லைவ் ஓட்டிங் பவர் மற்றும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம் வாருன்ற அப்டேட்டை வந்து நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்தோம்ல. அதுல இப்போ கிராண்ட் லான்ச் நடந்தது. பிக் பாஸ் கனடாவோட கிராண்ட் லான்ச் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. அதுல ஒரு விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா, ஆடியன்ஸோட என்ட்ரி, ஐ மீன் கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி இருக்குல்ல, என்ட்ரி ஆன உடனே அவங்க இந்த வீட்டுக்கு கரெக்டாக ஆடுவாங்களா, எந்த மாதிரிலாம் ஆடுவாங்க, ஸோ இவங்களை வீட்டுக்குள்ள அனுப்பலாமா வேணாமா அப்படின்ற அதிகாரமே ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஓட்டிங் போல் மாதிரி ஒரு மிஷின் இருக்கு, எஸ் ஆர் நோ. அதுல இவங்க இந்த கண்டஸ்டன்ஸை பத்தி இவங்க ஓகேனா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதுல பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்குள்ள அனுப்புற நிலவரங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் தமிழ்ல வந்தா எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க. இது ஒரு பெஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். லைவ் ஓட்டிங் பவர் எப்படி பண்ண முடியும்னா, நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆல்ரெடி, ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஷூட் பண்ற இடத்துல இருக்கிற ஆடியன்ஸால மட்டும்தான் பண்ண முடியும், டிவியில பாக்குற ஆடியன்ஸால நம்ம ஏதாவது பண்ண முடியாது அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் அங்க அரங்கேறி இருக்கு பிக் பாஸ் கனடால. சரி, பிக் பாஸ் கனடால மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல தசரா ஸ்பெஷல்ன்ற மாதிரி 2 மணி நேரம் எபிசோடு பண்ணியிருந்தாங்க தெலுங்குல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேள்விகள், ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பத்தி ஒரு அனலைசிஸ் பண்ணி ஒரு கேள்விகள் போட்டிருப்பாங்க. அந்த கேள்விகளை நாகார்ஜுனா என்ன பண்ணாரு, கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்டார். அவங்க கொடுக்குற பதில் ஏற்புடையதா இருக்கா, ஏற்புடையதா இல்லையா அப்படின்ற ஓட்டிங் பவரை ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன பதில் அக்செப்டட்னா ஆடியன்ஸ் எஸ்ன்னு கொடுக்கணும், இல்ல நாட் அக்செப்டட்னா நோன்னு கொடுக்கணும். அதுல யாரு மெஜாரிட்டி அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற பர்சன்டேஜ் வீதம் அந்த இடத்துல வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ லைவ் ஓட்டிங் பவர் ஆல்ரெடி கன்னடால எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, தெலுங்குல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, அடுத்து கன்னடா ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. அதுலயே தீயா பல விஷயங்கள், பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் பிக் பாஸ்ல போன சீசன்ல 24 மணி நேரத்துல ஒரு எவிக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு எவிக்ஷன் நடத்தி சாச்சனாவை வெளியே எடுத்துட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சம்பவம் பிக் பாஸ் கன்னடாவில் நடந்திருக்கு நேத்து. ரக்ஷிதா ஷெட்டியோ ஏதோ ஒரு பேருங்க, பேர் எனக்கு தெரியல, ஆனால் ஷெட்டின்னு தான் முடிச்சது. அது ஒரு சின்ன பொண்ணு தான் போல, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் போல. ஸோ வந்த நாளே எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டு அந்த பொண்ணை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே ஏற்றிட்டாங்க, சாச்சனா மாதிரியே. ஸோ இங்க சாச்சனாக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி சம்பவம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஸோ திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்றத வேணா நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம். அடுத்து இன்னைக்கு ஒரு ப்ரோமோ பார்த்திருந்தேன் கன்னடால. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிக் பாஸ்னா என்ன, ஒரு 105 நாள் நடக்கும், 105 நாள் கழிச்சு ஒரு ஃபினாலே நடக்கும். அந்த ஃபினாலேல ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஒரு ஃபினாலே இல்ல, 2 ஃபினாலே நடக்கும் அப்படின்ற ஒரு ஷாக்கிங் சஸ்பென்ஸை கொடுத்துருக்காங்க. என்னது 2 ஃபினாலேவா, எப்பரா நடத்த போறீங்க? ஸோ ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்குது. ஒன்னே இப்படி இருக்கும், 2 எப்படி, அப்ப 2 வின்னரா இருப்பாங்களா, இதுவா இருப்பாங்களான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஸோ 2 ஃபினாலே பிக் பாஸ் கனடாவில் நடக்க போகுது. அதுக்கான இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல, எந்த பேசிஸ்ல அந்த ஃபினாலே நடக்கும், 100 நாள் கழிச்சு தான் 2 ஃபினாலே நடக்குமா, இல்ல 100 நாளைக்கு முன்னாடியே ஃபினாலே நடக்குமான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து மாஸ் எலிமினேஷனும் இருக்கு அப்படின்ற அப்டேட்டுமே ஸோ பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ கூட்டமா எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம். சரி, கன்னடால இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா, தெலுங்குல நடந்த விஷயங்களை பத்தி பேசுவோம். தெலுங்குல 3வது வாரமே வைல்ட் கார்டு என்ட்ரியா ஒரு கண்டஸ்டன்ஸை வீட்டுக்குள்ள அமைச்சிட்டாங்க. இது வரைக்கும் அவளை சீக்கிரமா அதர்ல, ஐ மீன் இங்க சவுத் பிக் பாஸ்ல அவளை சீக்கிரமா வைல்ட் கார்டா உள்ள அமைச்சது கிடையாது. பட் தமிழ்ல நடந்திருக்கு. சீசன் 6ல ஒரு பக்கம் வந்து ஐயோ மைனா உள்ள போயிருந்தாங்க. அது வந்து அவங்க கிராண்ட் லான்ச்சுக்கே போக வேண்டியது டிலே ஆகி ஒரு வாரம் கழிச்சு போனாங்க. ஆனா இங்க வைல்ட் கார்டா உள்ள என்ட்ரி ஆன உடனே ஒருத்தர் உள்ள போனா ஒருத்தர் வெளியே போனோம். அதுல
ஸோ வீக்லி எலிமினேஷனா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஓட்டு போட்டு வெளியே அனுப்பலாம் அந்த கேட்டகரியில சஞ்சனாவை வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு வெளியே அமைச்சிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள அமைச்சாங்க. அந்த மாதிரி பவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் மாஸ் எலிமினேஷன் கணக்குல வரும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்கலாம். இது ஒரு தரப்பு. அடுத்து இது ஒரு பக்கம் நடக்குதா, இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு பவர் எல்லா பிக் பாஸ்லயும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மாஸ் எலிமினேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் லைவ் ஓட்டிங் பவரும் நடக்குது, வீக்லி எலிமினேஷன் நடக்குது, சீக்ரெட் ரூம் வாரமே தமிழ்ல நடக்கும். ஏன்னா இப்ப சஞ்சனாவை சீக்ரெட் ரூம்ல வச்சுதான் எடுத்துட்டு வந்து திரும்ப உள்ள எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல சீசன் 3 தாண்டி சீக்ரெட் ரூமே இல்ல. இந்த சீசன்ல சீக்ரெட் ரூம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா தமிழ்ல என்ன வரணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு 2 வாட்டி. சீசன் 3ல வனிதா எவிக்ட் ஆயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதே மாதிரி சீசன் 5ல அபிஷேக் ராஜா எவிக்ட் ஆயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்தாங்க. சோ இது ஒரு 3 சீசனா எதுவுமே நடக்கல. 6, 7, 8 3 சீசனா எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் திரும்ப வீட்டுக்குள்ள போல. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல மேபி இந்த சீசன்ல ஒரு நபர் எவிக்ட் ஆயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். விஜய் வர்மாவும் அனன்யா போனாங்க, அது ஒரு ஆப்ஷன், ஒரு டாஸ்க் மூலியமா வச்சு உள்ள எடுத்துட்டு போனாங்க. பட் பர்டிகுலர் அது ஒரு சஸ்பென்ஸா கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போறது இந்த சீசன்ல நடக்கும்னு நான் நம்புறேன். இது ஒரு பக்கம். அடுத்து இம்யூனிட்டி பவருக்கு வருவோம். இம்யூனிட்டி அதை பேஸ் பண்ணி டாஸ்க் வரப்போகுது தமிழ்ல அப்படின்றதான். இதுக்கு முன்னாடி தமிழ்ல நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு, சீசன் 6ல நடந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து நீங்க சேவ் ஆகலாம். ஆனா இந்த வாட்டி இம்யூனிட்டி எப்படி இருக்கும்னு தெரியுமா? இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து நீங்க சேவ் ஆகலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் 2 சொல்றேன். தெலுங்கு பிக் பாஸ்ல போன வாரம் ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. ஒரு ஆப்பிள்குள்ள ஒரு சீட்ல வர அந்த பிளாக், ரெட், ப்ளூ அப்படின்ற கணக்குப்படி அதுல ப்ளூ கலரோ சம்திங் கலர் வரவங்களுக்கு இம்யூனிட்டி பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கப்பட்டது. அந்த டாஸ்க்ல ஃப்ளோரா ஜெயிச்சு அந்த வார நாமினேஷன்ல இருந்து ஃப்ளோரா எஸ்கேப் ஆனாங்க. ஸோ அப்படி அந்த நாமினேஷன்ல இருந்து ஃப்ளோரா எஸ்கேப் ஆனதால் தான் அவங்க நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆகப்பட்டாங்க. ஒருவேளை ஃப்ளோரா அந்த வாரம் நாமினேஷன்ல இருந்தா ஃப்ளோரா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருப்பார் அப்படின்றதா நமக்கு கிடைச்ச தகவல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் அது. ஸோ அந்த வாரத்தில் நம்ம ஒரு டாஸ்க் ஜெயிச்சு அந்த இம்யூனிட்டி வாங்கிட்டோம்னா நம்ம ரிஸ்க்ல இருந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தெரியுது. இன்னொரு பக்கம் ஐயோ நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சடனா கடைசி நேரத்தில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்னும் நடந்து வெளியேறலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்த இந்த சம்பவம். அதே அப்படியே இந்த வாரம் எடுத்தீங்கன்னா, ஸோ இந்த வாரம் நாமினேஷனுக்கு முன்னாடியே இம்யூனிட்டி பவருக்கான 2 டாஸ்க் நடக்கப்பட்டது. அதுல தனுஜா மற்றும் சுமன் செட்டி இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அன்னைக்கு டேவே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அதுலேருந்து சேவ் ஆகி நீங்கள் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்குது. அதுக்கு முந்தின வாரம் வச்சு கூட சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நடக்குது. அதே நம்ம மலையாளம் பிக் பாஸ் பக்கம் போனோம்னு வச்சுங்களேன், அதில் இம்யூனிட்டிக்கான பவர் வேற மாதிரிலாம் இருக்குது மக்களே. குறிப்பாக சொல்லணும்னா நோரான்ற ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்குது. அந்த இம்யூனிட்டி பவர் 3 ரீதியில் இருக்கு. ஒரு பவர் என்னன்னா, தொடர்ந்து ஒரு 3 வாரம் நீங்கள் ஒருத்தரை டைரக்ட் நாமினேஷன் பண்ணலாம். எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஓட்டு போடுவோம், 2 ஓட்டு மினிமம் இல்ல 2க்கு மேல ஓட்டு வந்தாதான் அந்த நபர் நாமினேட் வர முடியும். இந்த இடத்துல பவர் என்னன்னா, நீ டைரக்டா ஒருத்தரை 3 வாரம் நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற பவர் அந்த இம்யூனிட்டிக்கு இருக்கு. 2வது இம்யூனிட்டி என்னன்னா, நீங்க 3 வாரம் நாமினேஷன்ல இருந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்களை நாமினேஷன் வராம பாதுகாக்கலாம் அப்படின்ற இம்யூனிட்டி நீங்க உங்களுக்காகவும் யூஸ் பண்ணலாம், அடுத்தவங்களுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி பவரும் இருக்கு 2. 3வது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள வர ஃபேமிலியை அந்த இம்யூனிட்டி பவர் இருந்தா நீங்க நினைக்கிற ஒரு நாள் இல்ல 2 நாள் வீட்டுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பவரும் கொடுக்கப்படுது. ஸோ பயங்கரமான இம்யூனிட்டி, பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கேப்டன் ஆனாங்க, போன வாரம் இம்யூனிட்டி ஜெயிச்சாங்க பின்னி. அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் என்னன்னா, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்தாரு, அவர் நைட்டெல்லாம் ஸ்டே பண்ற மாதிரி ஒரு பவரை கொடுத்து, ஸோ நம்ம நேற்று எபிசோட பார்க்கும்போது பின்னி கூட பயங்கரமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி இம்யூனிட்டி பவருமே வரப்போகிறது. ஏன்னா அதர் லாங்குவேஜஸ்ல வருது, இன்னும் நான் கன்னடால பார்க்கல, பட் தெலுங்குலையும் மலையாளத்திலும் இந்த இம்யூனிட்டின்ற பவர் நடந்து கொண்டே இருக்கிறது. இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல இந்த இம்யூனிட்டி அப்படின்ற பவர் வரல, இதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன சீசன்ல நடந்திருக்கு. போன சீசன்ல என்னன்னா, அந்த லாஸ்ட்ல வந்து கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை சேவ் பண்றோம், நாமினேஷன்ல இருந்து சேவ் பண்றோன்ற மாதிரி கடைசியா இருந்து சேவ் பண்ணி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தமிழ்லயே நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த சீசன்லயும் கண்டினியூ ஆகும். சீசன் 6ல முந்தின வாரம் வாங்கிட்டு அடுத்த வாரம் சேவ் ஆகலாம். சீசன் 8ல அந்த வாரமே நீங்க டாஸ்க் நல்லா பண்ணி சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இந்த வாரமும் இந்த சீசனுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா அந்த இம்யூனிட்டி பவருக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் தரப்படும் அப்படின்றதான் மெயினா நான் சொல்ல வர கருத்து. ஒரு ஆப்ஷன் நாமினேஷன்ல இருந்து சேவ் பண்றது மட்டும் இருக்காது, அதை தாண்டி டைரக்ட் நாமினேஷன் பண்ணலாம், இன்னொரு பக்கம் ஃபேமிலியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க இம்யூனிட்டிக்கு அப்படின்றது நம்ம அதர் லாங்குவேஜஸ் பிக் பாஸை பார்க்கும்போது கிளியரா தெரியுது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எல்லா லாங்குவேஜும் தீவிரமா இருக்காங்க, ஏதாவது பண்ணி இந்த சீசனை பயங்கரமா எடுத்துட்டு போகணும்
அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போய் ரீச் பண்ண வைக்கணும்ன்றதுல கன்னடாவா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இல்ல மலையாளமா இருக்கட்டும், பயங்கரமான முயற்சிகள் அவங்க தரப்புல இருந்து அந்த கிரியேட்டர் டீம்ல இருந்து பங்கமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் பிக் பாஸ்ல அந்த ஒரு பெரிய தாக்கம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஆனா சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரைலர்லாம் சும்மா தான்டா விடுவோம், மெயின் பிக்சர்லாம் வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி தரமான சம்பவங்கள் பண்ணா பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சந்தோஷமா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கினா தொடர்ந்து நேஷனல் லவ் சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.